ஹெல்தியான டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறங்கிற பார்த்தாலும். இதுக்கு ஒரு கடாயில் 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். 2 தக்காளி சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி கொடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை 20 போல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசிட்டு தண்ணி, அதுக்கப்புறமா எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடணும். தண்ணி பாதி அளவுக்கு சுண்டி வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி. கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு பூண்டு மிளகு குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை போட்டு அந்த சட்டிலேயே போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போகாது. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.